இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரத்தின் இறுதி நாளில் கூட வேதம் நமக்கு என்ன நன்மையான காரியத்தை தருகிறது என்று சொல்லி நாம் வாசித்து நிறைவு செய்வோம். பாருங்கள், வேதம் நமக்கு சமாதானத்தை தருகின்றது. சங்கீதம் 119, 165 இவ்வாறு கூறுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இப்போ வேதம் நமக்கு எதை தருகிறதா? சமாதானத்தை தருகிறது. எப்போ நமக்கு அது சமாதானத்தை தரும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ நம்ம வேதத்தை நேசிக்கும் போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் அது வேதத்தை நேசித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதன் மூலம் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. இன்றைய கால சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு சமாதானமே இல்லை சிஸ்டர், எனக்கு சமாதானமே இல்லை பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் எங்கே போகலாம் எனக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானத்தை பெறுவதற்கு மக்கள் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்கல்ல, என்னென்ன பரிகாரங்கள் எல்லாமோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே அந்த அவளுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்தோன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன பரிகாரம் செய்திருந்தாலும் எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றிருந்தாலும் கூட அந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய வேதத்தை நேசிக்கும் போது மாத்திரமே அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே நிரம்போதே அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், எவ்வளவோ பணம் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பதவி பட்டங்கள் பெற்றிருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், சுற்றத்தார் உறவுகள் நண்பர்கள் என்று சொல்லி பெரிய அவங்க சர்க்கிளே ஒரு பெரிய சர்க்கிளாக இருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கா என்று சொன்னால் இல்லை. எவ்வளவோ பணம் இருக்குது, என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை. எவ்வளவோ பெரிய பதவியில் இருக்கிறேன், ஆனால் என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒரு நாள் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு பணக்கார நண்பருடைய ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தேன், எனக்கு தேவையான எந்த காரியமே எனக்கு செய்ய முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. என்னுடைய பணத்தின் மூலமாக நான் எல்லாவற்றையும் நான் சாதித்து விடுவேன். என்னுடைய மகனுக்கு படிப்பு விஷயமாவா, இல்லை எனக்கு ஒரு கல்லூரியில் என் மகனுக்கு இடம் கிடைக்கணுமா, எதுனாலும் நான் பணத்தை அப்படியே அள்ளி வீசி நான் எல்லாவற்றையும் நான் வாங்கி கொள்ளுவேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னால் அனுபவிக்க முடியாத காரியங்கள் எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் இருந்தேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு நாள் முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருந்தேன். அந்த நாளிலே ஒரு துண்டு பிரதி என்னை சந்தித்தது என்று சொல்லி, உங்களுக்கு தேவ சமாதானம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தலைப்போடு கூட ஒரு துண்டு பிரதி என் கையில் கிடச்சிது. அதன் மூலமாக நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அதன் மூலமாக அந்த உண்மையான அந்த சந்தோஷத்தை கூட நான் பெற்றுக்கொண்டேன். அந்த பிரதி அன்றைக்கு என்னுடைய கையில் கிடைக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையை நான் அன்றோடு முடித்திருப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்த்தேன், நான் ஏன் சாகணும்னு சொல்லி நினைப்பேன். எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நல்லா தான் நடந்துகிட்டே இருக்குது, எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியருங்கிறதே இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதான குறைச்சல் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தது. எப்போது பார்த்தாலும் என் வாழ்க்கையில் உள்ளத்தில் ஒரு சமாதானமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, நான் மரித்து போய்விட வேண்டும் என்று எண்ணியிருந்த சூழ்நிலையிலே அந்த துண்டு பிரதி என்னை சந்தித்தது என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். எனக்கு பாஸ்டர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தில்ல, எவ்வளவோ பெரிய பதவியில் இருந்த ஒரு மனிதர், பணத்திலே புரண்ட ஒரு மனிதர் தான். அப்போ அவருடைய வாழ்க்கையில் பொதுவாக சொல்லுவாங்க, பணம் வந்தால் எந்த கவலையுமே இல்லை, பணம் இருந்துச்சுன்னா ஒரு கவலையே இல்லை அப்படின்னு பொதுவாக நம்ம மனிதர்கள் சொல்லுவோம்ல. இல்லை அருமையானவர்களே, எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் உடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால், அந்த தெய்வீக சமாதானம் உடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வாழவே முடியாது. அதைத்தான் நமக்கு அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்குமா? அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் பணம், பட்டம், அந்தஸ்து, பணம் பெருகும்போது தன்னாலே தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு இல்லையா? அநேகர் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். சிறு வயதில் ஆண்டவருக்குள்ளாக நன்றா வளர்ந்திருப்பார்கள். வாலிபனாகும்போது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றிருப்பாங்க. திருமணம் முடிந்து சில காலங்கள் கழிந்து ஒரு 40-45 வயதில் அவருடைய பட்டம், பதவி, பணமெல்லாம் பெருகும்போது
அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவரை விட்டு எங்கேயோ போயிருப்பாங்க. அவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்காது. ஏன்? அந்த வேதத்தை மறந்தவர்களாக இருந்திருப்பாங்க. ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறாங்க, உள்ளான சந்தோஷம், அவருடைய மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் இல்லை. அந்த வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் என்கிற சொல்லி ஆர்வம் அவரிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிகழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. நாம் வேதத்தை வாசிக்க மறந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தை விட்டு எடுபட்டு போகும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் யாரெல்லாம் அந்த வேதத்தை வாசித்து அதை ருசித்து அதை தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார்களோ நிச்சயமாக அவருடைய உள்ளத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் குடிகொண்டிருப்பதை நாம் காணலாம். தாவீதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கும் பொழுது எத்தனை பொறுப்புகள் அவருக்கு இருந்திருக்கும்ல, எத்தனை அவருக்கு டைமே இருந்திருக்காது சொல்லப்போனால். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலேயும் அந்த வேதத்தை நேசிக்க வாசிக்க அவர் ஒருபோதும் மறந்ததில்லை. இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு சின்ன பதவியில் இருப்போம், நம்ம சொல்லுவோம் எனக்கு நேரமே இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேதத்தை தியானிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஏதோ கொஞ்சம் நேரம் போகும்போது அப்படி 91ஆம் சங்கீதம் இல்லை 121ஆம் சங்கீதம்னு சொல்லி ஏதோ ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு ஓடிறோம், நம்முடைய வேலைக்காக செல்லுறோம்ல. உண்மையிலேயே நாம் அதிகாலையில் எழும்பி வேதத்தை வாசித்து அந்த வேதத்தை தியானித்து அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அதில் கிடைக்கின்ற சமாதானம் இருக்கே, அது உலகத்தாரால் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் குடிகொள்ளும் என்பதிலே சந்தேகமே இல்லை. வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிப்போம், வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்போம். நாம் அந்த வேதத்தை வாசிக்க நேசிக்க மறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்மளால் சிந்தித்து பார்க்கவே முடியாது. அந்த தெய்வீக சமாதானம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். உள்ளத்திலே சமாதானமற்று ஆறுதலற்று ஒரு குழப்பம் நிறைந்த வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே நாம் வேதத்தை நேசிப்போம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறதே, அதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கூட ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும்னு வச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானம் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தை வந்து நிரப்பும். சங்கீதம் 122:7 வாசிக்கின்றோம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என்று சொல்லி வாழ்த்துகிறார் தாவீராஜா. நம்முடைய அலங்கம், நம்முடைய வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குமா, வீடு எப்படி இருக்கணுமா, சமாதானம் உள்ளதாக இருக்கணும். நம்முடைய வீட்டிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால், தனி மனிதனாகி நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் நாம் வாழ்வதிலே வாழ முடியாது நம்மால். ஆனால் ஆண்டோடைய வசனத்தை வாசித்து நேசித்து நாம் சந்தோஷமாக சமாதானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வேத வசனம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்குள் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் புதைந்து இருக்கும் பொழுதுதான் அந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே குடிந்து கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எப்பொழுது நம்முடைய அலங்கத்திலே சமாதானம் இருக்கும், எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இருக்கும் தெரியுமா? வேதம் நமக்கு நேசிக்கப்பட்டதொன்றாக இருக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உள்ளத்தில் நிறைந்து காணப்படும். அப்படிப்பட்ட கிருபையை தர நாம் ஜெபிப்போமா? அன்புள்ளே சாமி, இந்த அருமையான வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட வேத வசனம் எங்களுக்கு அப்பா ஒரு சமாதானத்தை தருகிறதா இருக்கிறது, வேதம் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வேதத்தை தினமும் உம்முடைய வார்த்தையை நேசித்து உம்முடைய வார்த்தையை ருசித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அதை எங்களுடையதாக்கி கொள்ளும்படியான கிருபையை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிப்பதனால் கிடைக்கின்ற நன்மைகளை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்தோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வேதத்தின் நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை தந்து அப்பா நீங்களை வழிநடத்த போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.